மனிதநேய ஜனநாயக கட்சி இளைஞர் அணியின் சார்பிலே அமெரிக்காவினுடைய தூண்டுதலோடு இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தில் 2 இராணுவர்கள் போரிடக்கூடிய ஒரு முறையை கூட மாற்றி அமைத்து இன்றைக்கு ஒரு குறுக்குத்தனமான புத்தியிலே ஈரானுடைய அதிபர் மரியாதைக்குரிய கமேனி அவர்களை கொன்றொழித்திருக்கக்கூடிய அந்த அயோக்கியத்தனத்தை கண்டித்தும், மேலும் சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலே எங்கு சண்டைகள் இருந்தால் அந்த சண்டைகளுக்குள் மூக்கை நுழைவதும், சண்டைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சண்டைகளை மூட்டியிடுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்திய அரசை கண்டித்தும், அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முழுநேர இன்றைக்கு புத்தி சுவாதீனம் இழந்த நபராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களை கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கருஞ்சட்டை அணிந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி இரங்கல் கூட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் திருச்சி மாநகரிலே நடைபெற்றிருக்கின்றது. இந்த அயோக்கியத்தனம் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற செயல்கள் நிச்சயமாக ஊக்குவிக்கப்படக்கூடாது. மதச்சார்பற்ற நாடுகளிலும் ஜனநாயகத்தன்மையான நாடுகளிலும் இந்த போன்ற விஷயங்களை மூக்கிட்டு அவர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மக்கள் கிளர்ச்சிகளை தூண்டுவதாகவும் இருக்க அமையும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு அச்ச உணர்வோடு நாங்கள் இந்த கண்டனத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நேற்றைய தினம் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமீமுன் அன்சாரி அவர்களும், அண்ணன் கருணாஸ் அவர்களும், தனியரசு அவர்களும், தோழர் திருமாவளவன் அவர்களும், இன்னும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்த அத்துணை தலைவர்களும் இந்த போராட்டத்தை நேற்று தலைநகர் சென்னையிலே துவக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஒரு உணர்வாளர்கள், சுதந்திர நாட்டினுடைய உணர்வாளர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்தில் ஒரே ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கும் இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இந்திய நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்குமான நட்புறவு என்பது 500 ஆண்டு கால நட்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்திய நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் உண்டான இந்த விஷயத்திலே மிக முக்கியமான நட்புறவை பேணிய நாடு ஈரான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது போன்ற ஒரு தருணத்திலே நாம் ஈரானுடைய நாட்டிற்கு உடன் நிற்கக்கூடிய ஒரு தகவலை செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு ஈரான் நாடு 40 நாட்கள் அந்த துக்கத்தை அனுசரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவோடு நட்புறவு கொண்ட அந்த ஈரானுடைய நாட்டிற்காக இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 3 தினம் அரசு அணுகுமுறையாக அனுசரிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.